அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 38 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போது வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த வீடியோ பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் கருத்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் முக்கியமாக டீட்டெயிலிங்காகவும் போகுது. முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சண்டை காட்சிகளும் அதிகமாக வரப்போதுனால உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக்கை போட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம கதை குழப்பலாமா? இந்த எபிசோட்ல ஹீரோவும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு ரெடியா இருக்க அவன் உள்ள போன நடத்துறதுமே எல்லாரும் ஹீரோவை தான் பாக்குறானுங்க. ஏன்ஷியனோடைய முக்கியமான ஆண்டரா இருந்த தாமஸ் ஆண்ட்ரவே சாகர் லெவலுக்கு போயிட்டு அடிச்சிட்டு வந்தவன் பாய்வன் கூடவே டோக்கியோல வந்த அந்த எஸ்ராங் கேட்டியே அசால்ட்டா முடிச்சவன். என்னால நம்ப முடியல. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அதர் ஹண்டர்ஸை காட்டிலும் இவன் கண்டிப்பா ஒரு கிங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய சீட்ல போயிட்டு உட்கார அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பார்த்தா திடீர்னு ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் டாக்டர் பெல்சர். சமீப காலமா உங்க எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட இப்ப ஷார்ட் டைம் பீரியட்லயே நிறைய கேட்ஸ் வந்து அங்கங்க ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கேட்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்சஸ் எல்லாமே அப்பேர் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்கல்ல. பட் நீங்க நினைக்கிறது எல்லாமே தற்செயலா ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் நடந்துட்டு இருக்குன்றது. பட் ஆனா இது எல்லாமே ஒரு விதி பிரகாரம் கரெக்டா நடந்துட்டு இருக்குன்னா யாராச்சும் நம்ப முடியுதா? யாரும் இது வரைக்கும் அந்த கேட்டோடைய ஆஸ்யூஷுவலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணல. பட் ஆனா என்னுடைய ரிசர்ச் பிரகாரம் நான் ரிப்போர்ட் இந்த இடத்துல கொடுக்கறது அதுக்காக தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு உலகத்துல இருக்கிற முக்காவாசியான ரொம்பவோ பவர்ஃபுல்லான கில்ட சேர்ந்த உங்க எல்லாரையும் நாங்க இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கோம். உங்க மூலியமா உங்க நாட்டுக்கு இந்த தகவலை சொல்றது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த வந்து ஆல்மோஸ்ட் செய்ய போறோம். நான் இந்த மேனேஜ்கள் எனர்ஜிய ஒரு விஷயத்தின் பேர்ல கண்டுபிடிச்சேன். அதனோட அடிப்படையில எனக்கு கிடைச்ச தகவல்கள் படி எந்த வேர்ல்டு மேப்ல இருக்கிறத பாருங்க. எந்த ரெட் கலர் சர்க்கிள் இருக்கிற டாக்டர் எல்லாமே மேஜிக் ஸ்பியர், அதாவது மிகப்பெரிய கேட்டுங்க. இதுக்கப்புறம் உலகத்துல அந்தந்த இடத்துல உருவாக்க போகுதுன்றது அர்த்தம். இது எல்லாமே என்னுடைய கணிப்பு தான். பட் நான் கன்ஃபார்ம் பண்ற வகையில இப்ப நடந்துட்டு இருக்க இந்த விஷயங்களை வச்சுதான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவை கூட காமிச்சிருக்காங்க. இந்தியால கூட கேட் உருவாகி இருக்கு போல. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா இந்த மேஜிக்கல் ஸ்பியர் கரண்ட்லி இப்போ இருக்கிற இந்த செவரல் கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் இப்போதைக்கு உருவாகுதுன்னு? நாங்க இதுல மூலியமா கிடைச்ச எங்களுக்கான டீடைல்ஸை வச்சு மொத்தமா 9 பிளேஸ்ல ஸ்டார்டிங்ல பினாமினாவை கணிச்சிருந்தோம். பட் இப்போ அதுக்கும் மேற்பட்ட சில இடங்கள்ல மேஜிக்கல் ஸ்பியர்ஸ் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. ஐ மீன் உருவாக போகுது. இதுதான் சவுத் கொரியாவோட சோயோல். என்னது சவுத் கொரியாவா? அது சஞ்சின் வூ இருந்த இடமாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை பாக்குறானுங்க எல்லாருமே அதிர்ச்சியில. தேவையில்லாம நீங்க அவரை பாக்குறது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது ஒண்ணு அவரால் ஒண்ணு கிரியேட் பண்ண விடல. ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த இயற்கை நிகழ்வு ஒரே டைம்ல நடக்க போகுது. கண்டிப்பா நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா சஞ்சின் வூ அவருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஹீரோவை யோசிக்கிறான், என்னது 9 பிளேஸா? இவர் சொல்றதுல எந்த விதமான தப்பு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த நம்பர் ஆஃப் சவரோஜியன்ஸ் அது ரிலேட்டடா இருக்கு. இந்த மூமெண்ட் வரைக்கும் இது எல்லாத்தையுமே நாங்க எப்படி டீல் பண்றோன்ற விஷயத்த வந்து சரியான முறையில நாங்க தேர்ந்தெடுக்கல. பட் ஆனா கூடிய சீக்கிரமே இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க தான் போறோம். ஒரே டைம்ல இது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுமானா அது டவுட் தான். பட் உலகத்துல இருக்கிற உங்க எல்லாரும் முக்கியமான கில்ட்ட சேர்ந்தவங்களுக்கு ஒரு அறிக்கை இது கூடுறோம். ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நடக்க போறதுனால அந்த மாதிரியான நிகழ்வு எந்தெந்த இடத்துல நடக்க போதோ அந்த கண்ட்ரில இருக்கிற மேஜரான கில்ட்ட சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க போது நீங்க தான் உங்களுடைய நாட்டுல இருக்க கில்ட் கூட சேர்ந்து இது எல்லாமே அப்ரோச் பண்ணணும். இது நம்மளுடைய வேர்ல்டுக்கான இன்னொரு வாய்ப்பு. இந்த அழிவுல இருந்து நம்ம தான் இதை மீட் எடுக்கணும். நம்ம விட்டுட்டோம்னா இந்த உலகம் என்ன ஆகுன்றது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சீஃபும் வந்துடுறாரு. டாக்டர் பிளேசர், இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க பேசுறதுனா பேசுங்க. ஓகே, நான் பேச ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி டாக்டர் பிளேசர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்ன்றது மட்டும் நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச டீடைல்ஸ். எங்களுடைய ரிசர்ச்சின் பேர்ல தான் இது எல்லாமே நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால முக்கியமா நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு அர்ஜென்டான அனௌன்ஸ்மெண்ட் பேர்ல தான் அண்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கீங்க. இந்த நாள் ஒரு மிகப்பெரிய நியூஸ் நாங்க இந்த இடத்துக்கு டெலிவரி பண்றோம் உங்க எல்லாருக்கும். இதை நாங்க வெளிப்படையா சொல்லல, பட் இப்ப சொல்றோம். 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கிறிஸ்டோபர் ரைடு வந்து அசாசினேஷன் யாரோ பண்ணிருக்காங்க. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க யாருன்றதை யாராலுமே தெரிஞ்சுக்க முடியாது. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி வராங்க. என்னது, நேஷனல் லெவல் ஹண்டர் கிறிஸ்டோபர் ரைடு வந்து கொலை பண்ணிருக்காங்களா? எப்படி இது? அவனையே அசாசின் பண்ற லெவலுக்கு யாரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க? அவனையே கொல்ற லெவலுக்கு பவர் இருக்குன்னா இன்னொரு நேஷனல் லெவல் ஹண்டர் இருப்பானா? இல்ல வேற யாரா இருக்கணும்? இல்ல எந்த இடத்துல இருக்க இவனா? என்ன நேத்து தாமஸையே போட்டு அடிச்சவன் இவன். கண்டிப்பா இவன் கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லாரும் டக்கு திரும்பி பாக்குறானுங்க. ஹீரோவும் எதுக்கட என்ன பாக்குறீங்கிற மாதிரி பாக்க அவருடைய அந்த இறப்பு வந்து அபிஷியலா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம். ப்ளீஸ் இதை எல்லாருமே கிளார்ஃபுல்லா கேளுங்க. எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவையில்லை. இதுல எந்த ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிப்போம். அந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஆளு இதை நாங்க போட்டோல காமிக்கிறோம்ல, இவர் தான். இவர் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோடைய அப்பாவோடைய போட்டோவை எல்லாருக்கும் காமிக்க
காமிக்க, என்ன இது இந்த ஆளை கொலை பண்ணிருப்பான், எனக்கு தெரிஞ்சு அவனா இருக்க வாய்ப்பு இல்லப்பா, சஞ்சின் தான் தாமோசிய போட்டு அடிச்சிருக்கான் போது ஒருவேளை அவனா இருக்குமா? ஏய் அது வேற, நீ ஏன்டா இப்படி சொல்ற? அந்த போட்டோல இருக்கிற ஆளு பாரு, பார்க்கவே அவன மாதிரி தானே இருக்கான், இவன் கொலை பண்ற லெவலுக்கு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நம்ம ஹீரோடைய அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. இவனை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, கோவப்படல, ஆனா அவங்க அப்பனை பத்தி பேசணும் அடுத்த நிமிஷம் டென்ஷன் ஆயிட்டு முறைச்சு பார்க்க இவனுக்கு 2 பேரும் பயந்துறானுங்க. டேய் தேவையில்லாம வாய விட்டுருவானாண்டா. ஏன்னா கொரியா, ஜப்பானு, சைனாவை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்க்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்கன்னு போது நம்ம எதுக்காக அவனை பத்தி பேசணும் ஓவரா, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்ல, ஏன் எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணாரு? இந்த டஞ்சன்ஸ் தான் ரூரல்ஸோடைய டெரிட்டோரியா இருக்கு. அப்ப காமிஸ்ட் டிராகன் சொன்ன விஷயத்த ஹீரோவை யோசிச்சு பார்க்கறான் மைக்கிங். ஒரு 4 ஹியூமன்ஸ் டோட்டலா ரூரல்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பாரோ பண்ணிருக்காங்க, அதனால அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. எனக்கு ஆனா கண்டிப்பா தெரியல ரூரல்ஸோடைய பவர் வந்து எங்க அப்பாவுக்கும் கிடைச்சிருக்குமா? காமிஸ் வந்து எதை உணர்த்ததுக்காக சொல்லியிருக்கோம். அந்த 4 பேர்ல யார் யாரா இருப்பான்? தாமஸ் ஒருத்தனா இருப்பான், அதுக்கப்புறம் அந்த சீஃபும். இந்த போட்டோல காமிச்சிருக்க இந்த ஆள் தான் சில மாசங்களுக்கு முன்னாடி ஸ்கேவேஜர் கில்ட்ல இருந்து டாங்ஸோவை போட்டு அடிச்சிருக்கான். யுஎஸ்ல இது மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவன் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கான். கூடவே இவன் கொரியன் லாங்குவேஜ் பேசிருக்கிறதுனால இவன் ஒரு கொரியன்றது அதுல இருந்து நல்லாவே தெரியுது. இவன் பண்ண அழிவுல அந்த ஹெட் குவார்டர்ஸை நாங்க திருப்பியும் புதுசா கட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தியிருந்தான். இதன் அடிப்படையில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஸ்டாம் ஹியூமனாய்டு மான்ஸ்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இவன் டஞ்சனை விட்டு தப்பிச்சு வந்திருக்கான். இப்ப வெளியே கண்டிப்பா ஏதோ சுத்திட்டு இருக்கான்றது நல்லாவே தெரியுது. கிறிஸ்டோபரை கொன்னது இவனா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒரு டார்கெட்டா மட்டும்தான் இவனை வச்சு நாங்க இந்த அசோசியேஷன் யாரு பண்ணான்ற ஒரு நோக்கத்தோட கண்டினியூ பண்றோம். முக்கியமா இந்த விஷயத்தை பாருங்க, ஹண்டர் அசோசியேஷன்ல நடந்த விஷயம். இது கேமரா மூலமா டெபுட்டி டைரக்டரால இது வெளியிடப்பட்டது. அப்புறம் ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறான். என்னடானா நம்ம ஹீரோவோடைய அப்பா ஒரு எபிசோட்ல நம்ம டாங்ஸை போட்டு குமுறி காலால மிதிச்சு கேட்டிருப்பாரு. அவன் பேசுறது ஃபர்ஸ்ட் கேளுங்க. எங்க அப்பா பேசுறாரு, எங்க பாடுறா நீ கொரியா பக்கம் கால் அடி எடுத்து வச்சிடாத. நான் இதை ஏன் சொல்றேன்னு என்னோட பையனுக்காக கிடையாது, உனக்காக தான். நீ கால் அடி எடுத்து வச்சுனா அதுதான்டா உன்னுடைய உயிர் கடைசியா நிக்கிறதுக்கான நாளே, அதோட நீ செத்துருவேன். ஹீரோவும் எதுக்கு இவர் இந்த மாதிரி சொல்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிரேட்டை வர வைக்கிறான். ஏய் கிரேட்டே, என்ன லேஜ், என்ன சஸ்பெக்ட் பண்றீங்களா? டவுட்டே வேணா, நீ பண்ண வேலையா தானே எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பெருசா என்னதான் பண்ணிருக்காரு தெரியல. இதன் அடிப்படையில தான் நாங்க இவரை குற்றவாளின்ற ஒரு முத்திரையை குத்தி இவரை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஒருத்தனும், ஏங்க நீங்க இப்படி சொல்றத பார்த்தா அதுக்கு என்ன ஆதாரம்? இவர் தான் ஹியூமன் இல்லையா? அப்போ இவர் சஸ்பெக்டா? அதை நீங்க நிரூபிக்கணும்ல. நீ கேட்கறது கரெக்ட் தான். இவர்கிட்ட இருந்து மேஜிக் எமிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகுது. அதனால இவர் கண்டிப்பா ஒரு மான்ஸ்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி என்ன சார், நீங்க சொல்றீங்களா அவர் தான் டஞ்சன் உள்ள இருந்து வெளியே வந்ததா? அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மான்ஸ்டராவே இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஹண்டரால அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டு டஞ்சனை விட்டு வெளியே வர முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் எதனா இருக்கா? இதுக்கான அர்த்தமே அவன் தான். அவன் வெளியே வந்ததுனால அவனுடைய ஐடென்டிட்டி அந்த அளவுக்கு ரிவீல் பண்ணல. பட் ஆனா அவன் கொரியாவை சேர்ந்தவன். அவனுடைய லாங்குவேஜ் அதுல இருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான். அப்புறம் வேற எதனா கேள்விகள் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு கிளம்பலாம் பக்கம், சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் யாரடா அந்த கேள்வியை கேட்கறா பார்த்தா நம்ம சைனாவை சேர்ந்த இந்த பயவுல தான். இவன் தான் சைனாவோட 7 ஸ்டார் ஹண்டரை சேர்ந்த லியோ ஜாங்காங். நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். எந்த நீங்க சொல்ல போற இந்த மான்ஸ்டருக்கும் நம்ம சஞ்சின் ஓன் சொல்ல போற ஹண்டருக்கும் எதனா இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா? இது கேட்டுட்டு சீஃபும் என்னடா இவன் இப்படி கேட்கறான்ற மாதிரி பார்க்க, சரி ஓகே ஹண்டர் லியோ, நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு தான் வந்துட்டீங்க. உங்களுக்கு அப்பனா கண்டிப்பா ஏதோ தெரிஞ்சிருக்குன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. சரி எனக்கு வேற சாய்ஸ் இல்லை. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா உண்மைதான், அந்த சஸ்பெக்டே சஞ்சின் ஓவோடைய ஃபாதர். அதுக்காக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இங்க இடத்துக்கு வர வச்சிருக்கோம். அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி பேச பாக்குறாங்க ஹீரோவை பார்த்து. இப்ப சஞ்சின் ஓமாலையும் குற்ற செயல் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. கூடவே அவன் தாமஸையும் தோக்கடிச்சிருக்கான்ல, பத்தாத்துக்கு அவனோட ஃபாதர் வர இப்ப இல்ல. அதனால இந்த இடத்துல அவர் கிளம்பி அதர் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஹீரோவும், அவர் மான்சஸை மட்டும்தான் தோக்கடிப்பாரு, அவர் அதுக்கு மட்டும்தான் வேலை செய்யறத தவிர மனுஷங்களை கொல்லவே மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். முக்கியமா தேவையில்லாம யாரும் என்னோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் ஹீரோவும் யோசிக்கிறான். சாஹிம் வந்து ஹீரோவை ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான். இன்னொரு பக்கம் ஜின்ஃபோ வந்து அண்ணங்காரன்னு சொல்லியிருப்பான். உண்மையிலே சொல்றேன், என்னோட ஃபேமிலி மேல கையை வைக்கிற யாரா இருந்தாலும், எந்த ஒரு ஹண்டரா இருந்தாலுமே அவங்கள ஹண்ட் பண்ணாம நான் விட மாட்டேன். என்னோட ஃபேமிலியை நான் பாதுகாத்து தருவேன், இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு ஆபத்துல இருந்தாலும் அப்படின்னு ஹீரோவும் டென்ஷன்ல சொல்ல. அதுக்கப்புறம் அந்த தந்து கிளம்பி வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்டர் ஒயிட்டும் உள்ள அந்த மாதிரி நடந்த விஷயத்துக்குலாம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க நல்லபடியா தான் பேசுனீங்கன்னு சொல்ல. அப்புறம் தாமஸ் என்னாச்சுப்பா அவர் கேக்குறீங்களா? அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. நான் பண்ண வேலையால ட்ரீட்மெண்டா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சைனீஸ் ஹண்டரும் நடந்து வரும்போது கூட இருக்கவங்களாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிட்ட அவனும் வர, அவன் என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அதுவா சார், நீங்க விட்டு வச்ச ஒரு மாஸ்டர் வந்து சைனாவை நோக்கி போனதுல அது அவன் தான் கொன்னதாகவும் நீங்க கொண்ட ஜெயின்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அவன் நன்றியை சொல்றான். உனக்கு சைனீஸ் தெரியுமாடான்னு கேட்க, எனக்கு கிட்டத்தட்ட பல மொழிகள் தெரியும். அதுக்கப்புறம் கூட இருந்து அவனும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு
போயிட்டு இருக்கு. அதன் வகையில் அந்த சைனீஸ் ஹண்டரும் ஹீரோ கூட நெகோசியேஷன் பண்ணி நல்லா பேசுறானுங்க. ஹீரோவும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, பரவாயில்ல இவன் கொஞ்சம் நல்லவனா தான் எனக்கு தெரியறான், அதனால இவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒரு நல்ல நட்புறவை கொண்டு பேசலாம். அதுக்கப்புறம் அவனை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ற. இதை கேட்டுட்டு ஒயிட்டும் ஷாக் ஆகுறாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்க ஃபேமிலி சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் சஸ்பெக்ட் இருக்கக்கூடாது வேண்டிக்கோங்க, அப்படி இருந்தாங்கன்னா இவர் சும்மா விட மாட்டாரு சொல்லிட்டு போறாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறேங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்சவரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி தான் பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இதுக்கப்புறமா இன்னமும் பல டீட்டெயில்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகிறதுனால அது எல்லாமே மிஸ் பண்ண பார்த்துருங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.